வணக்கம். நாமக்கல் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எழுச்சி போராட்டமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 என்பது குழந்தைகளையும் பெண்களையும் அச்சுறுத்தி ஒரு கடுமையான வனவாசத்தை காண்பித்த 5 வருடங்களில் பெண்கள் மட்டுமே 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கிறது. ஒரு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கிறது. இது இன்னும் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்ற முழு விவரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே தெரியும். எத்தனை பேர் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்ற அனைத்து வகையான விவரங்களுமே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வந்தால் மட்டுமே அதற்குரிய முழுமையான அனைத்து விவரங்களுமே கண்டறிய முடியும். இன்றைக்கு பெண்களை போதைப் பொருளாக வைத்து மட்டுமே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களுடைய மிகப்பெரிய வன்கொடுமையை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நடக்கின்ற அநீதிகள் என்பது ஒரு பெட்டிக்கடையில் வாங்கின்ற ஒரு மிட்டாய் கூட போதைப் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகள், பெண்கள் என்று எந்த விதத்திலுமே பாரபட்சம் இல்லாமல் நடக்கின்ற கற்பழிப்பு வழக்குகள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஒவ்வொரு இடத்திலுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை காப்பாற்றக்கூடிய காவல் அதிகாரிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைக்கூலிகளாக ஆண்டுகளாக இவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய உண்மை விசுவாசிகளாக நமக்காக நம்மளுடைய வரி பணத்தில் நாம் கொடுக்கின்ற அந்த சம்பளம் நமக்காக உண்மை இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விசுவாசிகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இது மாதிரியான இந்த 2.0 ஆட்சி வேண்டுமா, அல்லது நமக்குரிய நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தொண்டர்கள், நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய எத்தனையோ பேர் தங்களுடைய நலனுக்காக இல்லாமல் மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் இன்றைக்கு உண்மையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி வேண்டுமா? இது அனைத்துமே மக்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஓட்டுமே நம்மளுடைய பெண் குழந்தைகளையும் பெண்களையும் காப்பாற்றக்கூடிய ஓட்டாக மாற வேண்டும். இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து விரட்டியடிக்கக்கூடிய ஓட்டாக மாற வேண்டும். இன்றைக்கு இவர்கள் வரக்கூடிய நடிகர்களை வைத்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பை ஏற்படுத்த விடலாம் என்று